காசு ஏன் அதிகரிக்குது? எல்லாரும் சொல்லுவோம். வணிக வங்கிகள் மத்திய வங்கிட்ட இருந்து பணை பத்திரத்தை கொடுத்துட்டு கடன் பெற்றவங்களுக்கு என்ன வரும்? காசு. அப்ப எங்களுக்கு காசு நல்லா என்ன செய்யுது? அதிகரிக்கும். இனி மிச்சத்தை பார்ப்போம். காசு அதிகரிச்சால் இனி அது எல்லாத்தையும் என்னவா வழங்கணும்? கடனா பொதுமக்களுக்கு வழங்கணும். கடனா பொதுமக்களுக்கு வழங்கணும்னா வட்டி வீதத்தை என்ன செய்யணும்? கடனுக்கான வட்டி வீதத்தை குறைக்கும். கடனுக்கான வட்டி குறை வேண்டாம். கடனுக்கான வட்டி குறை வேண்டாம். நீ பொதுமக்கள் நீ என்ன செய்வ? போய் கடன் பெறுவ. அப்ப நீங்க பெறுகின்ற கடன் அளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப உங்களுக்கு காசு அளவு என்ன செய்யும்? காசு அதிகரிச்சால் நீங்கள் என்ன சொல்லுவோம்? பொதுமக்கள் தேவையான காசு அதிகரிச்சால் பண நிரம்பல் அதிகரிக்கும். இது மாறும். இப்போ உங்களுக்கு காசு இல்லை. ஏன்? நீங்க அந்த காசை வச்சு என்ன செய்தீங்க? பணை பத்திரத்தை வாங்கிட்டீங்க. காசுன்ற அளவு என்னவா இருக்கு? குறைவா. அப்ப நீங்க கடன் வழங்குற அளவு என்ன செய்ய போகுது? குறைய போகுது. எப்படி கடன் வழங்குற அளவை குறைப்பீங்க? வட்டி வீதத்தை என்ன செய்வீங்க? அதிகரிச்சு. வட்டி கூடண்டா பொதுமக்களும் வணிகங்களும் என்ன பெற மாட்டேன்னா கடன் பெற மாட்டேன்னா பெற்றாலும் கடன் அளவு என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். அப்ப கடன் அளவு குறைவாண்டா காசுன்ற அளவு என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். காசுன்ற அளவு குறைவாண்டா பொதுமக்களுடைய வணிகங்களுடைய காசுன்ற அளவு குறைவாண்டா அதை சொல்லுவோம் பண நிரம்பல் குறைவு. சரிதானே? அப்ப திருப்பூர் காய்க்க போறோம். ஃபுல்லா முதல்ல சொல்ல போறோம். வடிவா கவனிச்சீங்கன்னா சரி. ரைட்? பாருங்க. ஓரிரவு கொள்கை வீதத்தை எப்படி உருவாக்கணும்? இலங்கை மத்திய வங்கி துணைநில் வாய்ப்பு வசதி வீதத்தையும் துணைநில் கடன் வசதி வீதத்தையும் கணிப்பிட்டு துணைநில் வாய்ப்பு வசதி வீதத்தை தாழ் எல்லையாக என்ன எல்லையாக? தாழ் எல்லையாகவும் துணைநில் கடன் வசதி வீதத்தை உயர் எல்லையாகவும் கொண்டு இது ரெண்டுக்கும் நடுவுல என்னத்தை தீர்மானிக்குது? ஓரிரவு கொள்கை வீதத்தை தீர்மானிக்குது. இப்படி ஓரிரவு கொள்கை வீதத்தை வருஷத்துக்கு எத்தனை தடவை மாற்றி அமைக்குது? 8 தடவைகள் மாற்றி அமைக்குது. இப்படி மாற்றி அமைக்கக்குள்ள அந்த ஓரிரவு கொள்கை வீதம் சில சமயங்கள்ல அதிகரிக்கும், சில சமயங்கள்ல குறையும். அப்ப எதுக்கு பதிலாக இந்த ஓரிரவு கொள்கை வீதத்தை கொண்டு வந்திருக்கணும்? துணைநில் வாய்ப்பு வசதி வீதத்தையும் துணைநில் கடன் வசதி வீதத்தையும் உங்களுக்கும் பிரதிகள். இப்படி ஓரிரவு கொள்கை வீதத்தை அதிகரிக்கக்குள்ள வணிக வங்கிகள் பணைப்பத்திரங்களை கொள்வனவு செய்யும். ஓரிரவு கொள்கை வீதத்தை குறைக்கக்குள்ள வணிக வங்கிகள் பிணைப்பத்திரத்தை ஈடாக வைத்து கடன் பெறும். சரிதானே? அப்ப பிணைப்பத்திரத்தை ஈடாக வச்சு கடன் பெறுவதை முதல்ல எதை வச்சு செஞ்சாங்க? துணைநில் கடன் வசதி. பிணைப்பத்திரத்தை வாங்குற வேலையை முதல்ல எதை வச்சு செஞ்சாங்க? துணைநில் வாய்ப்பு வசதி. இப்ப இது ரெண்டும் எதை வச்சு பிரதியிடப்படுது? ஓரிரவு கொள்கை வீதத்தை வச்சு பிரதியிடப்படுது. அப்ப ஏன் அதை கொண்டு செய்யணும்? இந்த செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா சரி, உங்கள்கிட்ட காசு இருக்கு, பேங்க் வட்டி கூட கிடைக்குதா, நீங்க என்ன செய்வீங்க? காசை கொண்டு வைப்பு செய்வீங்க. உங்கள்கிட்ட காசு இல்ல, பேங்க் வட்டியை குறைக்கிறதா, நீங்க என்ன பெறுவீங்க? கடன் பெறுவீங்க. அதைத்தான் வணிக வங்கி யாருக்கு செய்யுது? இலங்கை மத்திய வங்கிக்கு செய்யுது. ஓரிரவு கொள்கை வீதத்தை கூட்டேக்குள்ள காசை கொண்டு வைப்பு செய்து பிணைப்பத்திரத்தை வாங்குது. ஓரிரவு கொள்கை வீதத்தை குறைக்கக்குள்ள பிணைப்பத்திரத்தை கொண்டு திருப்பி கொடுத்துட்டு காசு கடனாக பெறுது. இதுக்கு பிறகு என்ன தாக்கம் நடக்கும்ன்றது விளக்கம். அதை நான் திருப்பி கொடுக்கா போய் அந்த செக்ஷனை திருப்பி பார்த்தீங்கன்னா சரி தேவையான நோட் சரி.